வரவேற்பை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ரொம்ப அமோகமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் ஜெயிச்சிருவார். எனக்கு மக்களுடைய முகத்தை பார்த்து தான் நான் சொல்கிறேன், அவங்க வரவேற்பை பார்த்து தான் நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லா இருக்குது. அவங்க இன்னும் அவரை ஞாபகம் வச்சுருக்காங்க. அவர் வரணும்னு எல்லாருமே கேட்குறாங்க. நான் போயிட்டுருக்கிற இடத்துலலாம் அவர் வரணும்னு நாங்கள்லாம் எதிர்பார்த்தோம். அவர் வந்துட்டாருன்னு அதுவே பெரிய சந்தோஷம், அதுவே பெரிய வெற்றி தானே. இது வரைக்கும் அவர் பண்ணாததெல்லாம் ஒரு 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 என்ன சொல்ல ஒரு எம்பியா அவர் இது வரைக்கும் அவர் பண்ணது தான் நிற்கிது. அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவும் பண்ணலைன்ற மாதிரி ஃபீல் பண்ணி சொன்னாங்க எல்லாரும். அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும், அவர் வந்தப்போ நாங்கள் அவர் இருந்தப்போ அவர் எங்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்காருன்றதை அவங்களே சொல்கிறாங்க. ஒரு இடமும் பிரச்சாரத்துக்கு போகும்போது கோயிலெலாம் கட்டியிருக்காங்கல்ல, அது அப்புறம் வந்து சமுதாய கூடம் இதில் எல்லாம் காமிக்கிறாங்க. நிறுத்தி என்னை அழைச்சிட்டு போய் காமிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணது தான். இன்னும் அவர் எங்களுக்கு செய்வாருன்ற நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கை தான் அவங்களுக்கு அவர் மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது. அதே மாதிரி மக்களவைக்கு வந்து இப்போ வர தேர்தலில் தங்க தமிழ் செல்வனை வெற்றி பெற வைக்கல அப்படின்னா நான் வந்து அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணிருக்கேன் அப்படின்னு அமைச்சர் மூர்த்தி வந்து பேசுறதா. நீங்கள் இது வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டினாக நான் எடுத்துக்கிறேன். இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் எங்கேயுமே பாலிடிக்ஸ் பேசலை. என் கணவருக்காக மட்டும்தான் நான் போய் பார்க்குறேன் எல்லாரையுமே. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.